அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ ஒரு முக்கியமான வேலைகள் செய்து கொண்டிருக்கோம். நாளைக்கு ஒரு 100 பேருக்கு மட்டன் பிரியாணி மதீனாவில் வச்சு நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தமன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இடமான மதீனாவில் இருந்து நம்ம அந்த உணவு சமைக்கக்கூடிய பணிகளை நாளைக்கு செய்ய போகிறோம். இதில் 10 கிலோ மட்டன் பிரியாணிக்கான பூண்டு உரிச்சாச்சு. தோலை உரிச்சிட்டு பார்த்தோன்னே மாஷா அல்லாஹ் அவ்வளவு பழன்னு சுப்ஹானல்லாஹ். இஞ்சி, இப்போ இந்த இஞ்சி பூண்டு உரிச்சதுக்கு பிறகு இந்த கழிவுகளை பாருங்களேன். இந்த தோல், இஞ்சியோட தோல், பூண்டோட தோல் ஃபுல்லாக வெயிட்லெஸ், ஒரு வெயிட்டும் கிடையாது. ஆனால் இதை நீக்கலைன்னா நம்மளால் இந்த உணவு சமைக்க முடியாது. இந்த இஞ்சி பூண்டினுடைய மேல் தோலை அகற்றலைன்னா இது விஷம். இப்போ இஞ்சி பூண்டு உணவுக்கு தயாராக இருக்குது. இது மாதிரி தான் மனிதனுக்குள்ளேயும் எவ்வளவோ கழிவுகள் இருக்குது. அவனோட மேல் பூச்சிலேயே இந்த தோல் மாதிரி, இஞ்சி தோல் மாதிரி, இந்த பூண்டு தோல் மாதிரி எவ்வளவோ கழிவுகள் இருக்குது. இதை நமக்குள்ளே இருந்து வெளியேற்றணும் அப்படின்னா ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுங்கள். அது நம்மளோட மேல் பூச்சில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் வெளியே தெரியாமல் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் வெளியேற்றும். அதனால தான் திருக்குரான் வலிமையாக சொல்லித்தருது, ஏழைகளுக்கு உணவு கொடுங்கள். அல்ஹம்துலில்லாஹ்.